டென்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி உண்மையை உடைக்கிற மாதிரி இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாட்டு சிஎம் இப்போ விஜய் தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ நடிகரா இருந்து இப்போ ஒரு நாட்டுக்கு முதலமைச்சரா ஆயிருக்காரு. இத குறிச்சு மம்முட்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டாரால சாதிக்க முடியாதது, உலகநாயகன் கமல்ஹாசனால சாதிக்க முடியாதது, கேப்டன் விஜயகாந்தால சாதிக்க முடியாதது தளபதி விஜய் இப்போ சாதிச்சிருக்காரு. எந்த அளவுக்கு அவர் அரசியலுக்கு வரும்போது எல்லாருமே கேலி கிண்டலா பேசினாங்களோ, இப்போ எல்லாருமே வாயடைச்சு போற அளவுக்கு தனி ஒரு மனுஷனா நின்னு 234 தொகுதிகளில் வேட்பாளர்களையும் நிக்க வச்சு 108 தொகுதியில பெரும்பான்மையோட அவர் ஜெயிச்சிருக்காரு. இந்த அளவுக்கு யாராலையுமே பண்ண முடியல. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தமிழ்நாட்டுல விஜய விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த அளவுக்கு தனித்து நின்னு ஒரு சிங்கம் மாதிரி ஜெயிச்சிருக்காரு தளபதி விஜய். சோ எப்பவுமே அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் நாங்க பேசுவோம், பழகுவோம். இப்போ அவரை நான் விஜய்னு சொல்றதா, இல்ல தம்பின்னு சொல்றதா, இல்ல சிஎம் விஜய் அப்படின்னு சொல்றதான்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி மம்முட்டி நிறைய விஷயங்களை உண்மையை உடைச்சு பேசியிருக்காரு. சோ மம்முட்டி எதுக்காக இந்த நேரத்துல சொல்றாரு அப்படின்னா, ரீசெண்டா தான் சூப்பர் ஸ்டார் விஜய பத்தி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதாவது விஜய்க்கு ஏன் விஷ் பண்ணணும்னு சொல்லி ரசிகர்கள் கேட்டதுக்கு அதுக்கு ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்திருந்தாரு. சோ அதுக்கும் இதுக்கும் கண்டிப்பா ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. சோ மம்முட்டி சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. Download ShareChat.